பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. என்ன செல்லும், இவன் கிட்ட லேப்டாப் எல்லாம் இருக்கா? ஓ, அரசு வாங்கி கொடுத்திருப்பான். ஆமா, நடிக்க வந்தவனுக்கு இந்த அரசு எதுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கணும்? ஒருவேளை ஐடிஐ ஏதாவது முடிச்சிருப்பானோ? இருக்கும் 10ஆம் கிளாஸ்ல எப்பயும் எல்லா படத்துக்கும் 35 மார்க் வச்சு வாங்கியிருப்பான். லேப்டாப்ல கேம் விளையாடணும்னா கூட லேப்டாப் பத்தி தெரியணும்ல. 10th எப்படியும் டோட்டல் 175 மார்க் கிட்ட எடுத்திருப்பான். அதுக்கு பிறகு ஐடிஐ படிச்சிருப்பான். இப்ப கேம் விளையாடுறான் போல. நாடக கம்பெனில இருந்து வந்தவனுக்கெல்லாம் 15 லட்சம் ரூபாய் சம்பளம், லேப்டாப். என்ன வாழ்க்கைப்பா. சொல்லுங்க செல்லும். ஏலே மக்கா, அப்பல இருந்து இந்த லேப்டாப்பையே தட்டிக்கிட்டு இருக்கால. அப்ப என்ன வக்க வேலை பார்க்க? அது செல்லும், இன்னைக்கு என் காலேஜ்ல அட்மிஷன். நிறைய பேர் அட்மிஷன் ஃபார்ம் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. நேற்றுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிசல்ட் வந்துட்டு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா அடுத்த அட்மிஷன் போடணும்ல. சோ அட்மிஷன் ஃபார்ம் வாங்கினவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக வருவாங்க. அப்புறம் நிறைய நியூ அட்மிஷன் வரலாம். அதனால இன்னைக்கு காலேஜ்ல நான் ரொம்ப பிஸி. அதுக்கு வந்து நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. அது கடக்கடான்னு முடிச்சிட்டேன்னா ஈஸியா இருக்கும்ல. ஒருவேளை ஏதாவது காலேஜ்ல சேர்மன் பிரின்சிபலோட பிஏவா வேலை பாக்குறானோ? பிஏவா வேலை பாக்குறவனுக்கு எதுக்கு டீ கடை? இவ்வளவு பெரிய காலேஜுக்கு சொந்தக்காரன், இம்ட சிம்பிளா தெரிய வேண்டியா? செல்லும், எப்பவுமே சிங்கம் சிம்பிளா தான் இருக்கும். சிங்கம் எப்படி சிங்கம் சிங்கிளா இருக்குமா? சிங்கிள் இல்லம்மா, சிம்பிள். சிங்கம் எப்பவுமே சிம்பிளா தான் இருக்கும். எந்த சிங்கம் உன்கிட்ட வந்து நான் சிம்பிளா தான் இருப்பேன்னு சொல்லுச்சு? ஏடி, அந்த இனியா பண்ண அன்பு பேல எத்தனை வரையும் காதலிச்சு, இத்தனை வரையும் காதலிச்சு கட்டிக்கிட்டவளே, ஏங்க என்னங்க நேருங்க, எந்த கோயில நேரனங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. நீ என்னடா ஆளு கூட்டத்துல வச்சு புருஷன் அவன் இவங்கற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு செல்லும். செல்லும், எப்பவுமே லவ் மேரேஜ்ல எல்லாம் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. மரியாதை வேணும்னு ஆசைப்பட்டவன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது. ஹலோ, இல்ல பொதுவா தான் சொன்னேன். பொதுல எல்லாம் சொல்லக்கூடாது. சேம மக்கவா, செல்லு, வித்யாக்கு இன்னைக்கு அட்மிஷன் இருக்கலாம். அன்பு கூட்டு கிளம்பிட்டானா? இல்ல மக்கா, சம்பந்தப்பட்டவனே இங்க தானே இருக்கான். சம்பந்தப்பட்டவனா? புரியலையே. அதான் புது காலேஜ்ல சேர்க்கிறதுக்கு காலேஜ் ஓனரே இங்க தானே இருக்கான். என்ன செல்லு வளர்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? இசை வீட்டுக்காரர் தான் அந்த காலேஜுக்கு ஓனர். என்ன செல்லு வளரிட்டு இருக்கீங்க? சாம், உனக்கு விஷயமே தெரியாதா? எஸ்எம் ஆர்ட்ஸ், எஸ்எம் இன்ஜினியரிங், எஸ்எம் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்கும் ஓனர் குரு தான், தெரியாதா? சேர்மனே குரு தானே. ஹலோ, என்ன இசை சொல்லுங்க. ஆமா, இசை வீட்டுக்காரர் ஒரு காலேஜோட சேர்மன் சொல்றீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரே காம்பவுண்டுக்குள்ள ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெடிக்கல் எல்லாம் இருக்கலாம். மொத்தம் 3 காலேஜ். சரி, இந்த விஷயம் இசைக்கு தெரியுமா? எந்த விஷயம்? அதான் இசை வீட்டுக்காரர் 3 காலேஜோட ஓனர்னு சொல்றீங்களா, இந்த விஷயம் தான். இது இசைக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்க 2 பேருக்கும் எதுல விளையாடுனானே தெரியல. அவன் தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு போனான்னு சொல்லிட்டு இருந்தாலாம். கிளம்பிட்டானான்னு கேட்டேன். இல்ல, உனக்கிட்ட தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் ஓனரே இங்க தான் இருக்கான். இந்த வித்யா பெண் என்னடானா எங்க போயிருக்கு? புருஷனை பொண்டாட்டி வேற எங்கேயோ பீச் பார்க்குன்னு போயிருக்காள. அப்ப அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு போகலையா? ப்ரோ, ஆஃப்டர்நூன் 2 o'clock மேல தான் அட்மிஷன். டைம் இப்ப 12 o'clock தானே ஆகுது ப்ரோ. இல்ல, சாம்னே கூப்பிட்டா போதும். யார கவுக்க பாக்குற? என் சாமிய கவுக்க பாக்குற? மத்தவங்க கிட்ட நீ பல்ல காட்டணும்னா கவுந்தரலாம். ஆனா என் சாம எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கவுக்க முடியாது. ஆமா, எந்த தைரியத்துல இவன் 3 காலேஜோட ஓனர்னு சொல்லிட்டு தெரியும்? மாட்னா களிதான் திம்பா, நமக்கு என்ன? நிஜமாவே எஸ்எம் காலேஜோட சேர்மன் நீங்களா? ஆமா ப்ரோ. ஆனா நீங்க யூஎஸ்ல தானே இருந்தீங்க. ஒரு நிமிஷம், என்ன நீ வா போனே நீங்க கூப்பிட்டுக்கலாம். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். இல்ல இருக்கட்டும். யூஎஸ்ல இசைக்காக இருந்தாலும் லாஸ்ட் 1 இயர்ல மேக்ஸிமம் நான் இந்தியால தான் இருந்தேன். ஏன்னா காலேஜ்லாம் இங்க தானே இருக்கு. ஓ சரி சரி. இவன் காலேஜ் சேர்மன்ங்கறான். வீட்ல எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த சாந்தார நம்பிட்டான். அப்ப எதுக்கு டீ கடை? 2 மாசத்துல 15 லட்சம். இங்க எதுக்கு ஆக்டிங்காக வரணும்? இசை, நம்ம வித்யா அங்கதான் படிக்க போறான். அந்த காலேஜுக்கு ஓனர் இவன் சொல்லிட்டு இருக்கானா? நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு முதல்ல வித்யாவை தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். விடக்கூடாது. இன்னைக்கு அண்ணனுக்கும் வித்யாவுக்கும் கூட போய் அந்த காலேஜ்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரி செல்லும், நான் அன்பு பார்க்க தான் வந்தேன். நான் அப்படியே கிளம்புறேன். ஏன் செல்லும், அன்னைக்கு சாம்க்கு பொண்ணு பாக்குறதுக்காக போட்டோ எல்லாம் கொடுத்திருந்தோம்ல? ஆமா, மேட்டர் மார்னிங். ஆமா, ஒரு தலை மார்னிங். அதுல இருந்து போன் கால் ஏதாவது வந்ததா? இல்ல மக்கா, நீ ஒரு காலேஜுக்கு ஓனர் தானே? ஆமா செல்லும், அதுல உங்களுக்கு என்ன டவுட்? அப்பனா நீ இந்த பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பல. இந்த மேட்டர் மோனியை பத்தி எதெல்லாம் உனக்கு தெரியுமா? மேட்டர் மோனி இல்ல செல்வது, மேட்டர் மோனியை தானே மேட்டர் மோனின்னு சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு மக்கா, பயலுக்கு பிள்ளைல தேடுவாவ, பிள்ளைக்கு பயலுக்கு தேடுவாவ. சரி, யாருக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? இந்த சாம் இருக்கால, அவனே எனக்கு பேரன மாதிரி தான். செல்லும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏல இரு, வந்தாலே
சொல்லுங்க செல்லு, யாருக்கு? சாம் இருக்கான் கண்டியாமக்கா, அவன் ஒரு பிள்ளை காதலிச்சு கழட்டி விட்டுட்டு. செல்லு கொஞ்சம் நிப்பான்றியா? அச்சச்சோ, அப்புறம்? அப்புறம் என்னமாக்கா, கழட்டி விட்டுட்டு அவன் 3 காலேஜுக்கு சொந்தக்காரன் ஒரு பையல கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். அச்சச்சோ, இப்ப சாம வாழ்க்கை தான் பாவம் பரிதாபத்துல தொங்கிட்டு இருக்கு. சொல்லு, அதான் மக்கா, இந்த சாம கழட்டி விட்ட பிள்ளைகிட்டயே சாமக்கு இந்த மேட்டர் முன்னில ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தர சொல்லியிருந்தேன். கழட்டி விட்டாலும் அந்த பையன் நல்லா இருந்துட்டு போட்டு நினைப்பாளுங்களா? நினைக்க மாட்டாளுங்களா? மீசையில வளர்ந்த பிறகு உள்ள போட்டாய் கொடுக்கலாமா? 15 வயசுல உள்ள போட்டாய் கொடுத்துட்டான். ஐயோ, இப்படிப்பட்ட பொண்ணுங்களே இந்த உலகத்துல இருக்காங்களா? இருக்காளே அப்பா. எனக்கு என்னமோ சாமிக்கு இதுல நல்லது நடக்க மாதிரி தெரியல. ஏன் செல்லு, கண்டிப்பா இந்நேரம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிருப்பாங்களே. அத ஏன் மக்கா கேட்டேன்? இந்த வீட்டு கிழவன் இருக்காங்க இல்லையா, அந்த கிழவனுக்கு போன் நம்பர் தான் அந்த பொண்ணு கொடுத்துட்டு, அதுவும் பகல் டைம்ல எல்லாம் ஆபீஸ் நேரம், சாயந்தரம் மட்டும் தான் போன போட முடியும். அதையும் சேத்துல கொடுத்துருக்கான். இந்த கிழவர் வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து ஒரு போன் வர மாட்டேங்குது. மத்த நேரத்துல எல்லாம் கிழவர் காத்துல தான் போன் இருக்கான். இந்த மேட்டர் மொனில போட்டாய் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு போன் கிழவருக்கு வர மாட்டேங்குது. நானும் கண்ணு கருத்தமா தான் மக்கா இருக்கேன், எப்ப போன் வர சாமுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு. செல்லு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்க சாம்கான பொண்ணு இனியா பிறக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க பிறந்து உங்க சாம்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதான் நம்ம தியாடுனா தானே கிடைக்கும். செல்லு, உங்க சாம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்கேயாவது காத்துட்டு தான் இருப்பாங்க. உங்க சாம் ஆசைப்பட்ட மாதிரியே உங்க சாம்க்கு அழகான பொண்ணு கிடைக்கும். கூடிய சீக்கிரம் கல்யாணமா நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ? செல்லுக்கு வர வேலை இல்ல. செல்லு என்னமோ பேசிட்டு இருக்க. செல்லு பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸா எடுக்க வேண்டாம். சரி செல்லு, இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? இந்த கிழவர் இன்னைக்கு வயலுக்கு போவாமா, வீட்டுல தான் உறங்கிட்டு கிடக்காரு. நான் போய் அந்த போனை மட்டும் எடுத்துக்கிட்டு வரேன். அந்த போன்ல கண்டிப்பா மிஸ்டு கால் எல்லாம் வந்திருக்கான். அதான் மக்கா, வெளிநாட்டு உள்ள எல்லாம் இங்க பகல் நேரமா இருக்குதுல, அங்க ராத்திரியா எல்லாம் இருக்கான். எனக்கு என்னமோ இந்த பெண்ணு பகல் ஆபீஸ் நேரம் போடுறதுக்கு அங்க உள்ள ஞாபகத்துல ராத்திரி ஆபீஸ் நேரம் போட்டிருப்பான். அதான் பகல்ல தான் போன் பண்ணுவாங்களா இருக்கான். நான் கிழவருக்கு போனை எடுத்துக்கிட்டு வரேன். நீ பார்த்து எதெங்க புது நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கான், என்ன ஏதுன்னு பாப்பான். செல்லு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஓகே தான். ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஆகாது தானே? மொபனா, நீ ஹெல்ப் பண்ணி மட்டும் சாம்க்கு பொண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, ஓ சாவி என் கையால தான்டா. உன்னை யார் என்ன செய்ய போறா? இல்ல செல்லு, ஏற்கனவே சாம கழட்டி விட்ட பொண்ணை வச்சு நீங்க பொண்ணு பார்க்க வச்சிருக்கீங்க. ஏன் குரு, இவ்ளோ பேசுனதுக்கு பிறகு கூட அந்த பொண்ணு யாருன்னு நீங்க கேட்கவே இல்லையே. யாத்தி அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? யாரோட பாஸ்ட் பத்தியே நம்ம யோசிக்க கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, பாஸ்ட் பத்தி எல்லாம் மறந்துடணும். ஒருவேளை இவருக்கு இசை என்னதான் காதலிச்சாங்கிறது தெரியுமா? ஒருவேளை நல்ல கேரக்டர்ல தான் இருப்பாரோ? நான் இசையோட அண்ணன் கம்பெனில வேலை பாக்குறேன், சாதாரண ஒரு எம்ப்ளாயி. ஆனா இசை கல்யாணம் பண்ணிருக்கவரு, அவருக்கு சொந்தமா 3 காலேஜ் இருக்கு. லைஃப்னு வரும்போது பொண்ணுங்க இப்படித்தானே முடிவெடுத்தாக்கணும். நீ மட்டும் இந்த செல்லுக்கு ஹெல்ப் பண்ணி என் சாம்க்கு பொண்ணு பார்த்துட்டேன்னு வை, மொபனா என் கையால தான் உனக்கு சாவு. எனக்கு வேற யார் மேல நம்பிக்கை இல்ல. உன்னாலதான் இந்த சாமுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ எங்கேயும் போயிடாத, நான் இந்த கிழவருக்கு போன மட்டும் மெல்ல போய் சுட்டுக்கிட்டு வரேன். சரி செல்லும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க ப்ரோ. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஆசைப்பட்டது எல்லாமே எப்பவும் கிடைச்சிடாது. கிடைக்கும் ப்ரோ, நம்பிக்கை இருந்தா. ஏய், கொஞ்சம் விலகி நில்லு. எதங்கன பிள்ளைகள் நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்திருக்கான்னு பாறேன். செல்லு, எதுக்கு என் உயிரை இப்படி வாங்குறேன்? இங்க கொடுங்க செல்லும். ஐயோ, செல்லு யாரோ ஃபோன் பண்றாங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஆத்தி, இந்த கிழவனுக்கு என்னமோ போன் வந்திருக்கு போல. இப்ப சத்தம் கேட்டு வருவாரே. இங்க கொண்டாங்க பாட்டி, அட்டன் பண்ணி பார்க்கலாம். பேசுங்க பேசுங்க. ஒருவேளை இந்த செல்லு சாம்க்கு நல்ல பொண்ணா பாத்துருமோ? எதுக்கு செல்லு இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்க? செல்லு, ஹலோன்னு கேளுங்க. ஹலோ, செல்லம்மாள் தானே பேசுறது? செல்லு, மேட்ரிமோனில இருந்து தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. தாத்தா போன்ல ஃபோன் பண்ணி உங்க பேரு கேக்குறாங்கன்னா? ஆமா செல்லு, சாம்க்கு நல்ல நேரம் பிறந்துச்சு. அதான் அதான் பொண்ணு வீட்ல இருந்து ஃபோன் பண்ற நேரமா பார்த்து நீங்க ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பேசுங்க செல்லு, என்ன ஏது பொண்ணு வீடு எங்க எல்லாம் விசாரிச்சிருங்க. பொண்ணுக்கு எவ்வளவு டவுரி போடுவீங்க எல்லாம் ஒரே போன்ல கேட்டுருங்க. ஹலோ, செல்லம்மாள் தானே? ஆமாம்மா, முத ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சத்தையில கேட்டது. ஆமா, நீங்க பேசாம இருந்தீங்களா? அதான் நான் போனை என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். வா, சரி சரி சரிமா. மேட்ரிமோனில நாங்க ஒரு போட்டோ பாத்திருந்தோம். ஐயோ, என் சாம் எவ்வளவு கியூட்டா எவ்வளவு சூப்பர் ஃபிகரா இருக்கான். அவனோட இப்போ உள்ள போட்டோ கொடுத்தா கண்டிப்பா பொண்ணுங்கலாம் வரிசை கட்டி நின்றுவாளுங்கன்னா அவனுக்கு 14 வயசுல எடுத்த போட்டோவை கொடுத்தேன். அது கூட நமக்கு ஆப்பா வந்துட்டு போலாம். மேட்ரிமோனில இருந்து தான் போன் வந்திருக்கு. கன்ஃபார்ம் இசை உன் தலையில நீயே மிளகு அரைச்சிட்டடி. உன் வாழ்க்கை அவ்வளவுதான். இனி ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பாட்டி, அந்த பையனோட பாட்டி தானா? ஏய் செல்லும், ஏதாவது ராங் நம்பரா இருக்கா? போனை கட் பண்ணு. ஏமா பொங்குறேன்? சாம்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாம்? கொஞ்சம் போறேன். நான் அந்த பையனோட பாட்டி தான். என் பேரனுக்கு தான் நாங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். பொண்ணு நல்ல பொண்ணு சொக்க தங்கமா கிடைச்சா மட்டும் போதும். டவுரி, பணம், காசு அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. பொண்ணா?
நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பா பொண்ணு இருக்கும். ஆனா மேற்படி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்ன எங்க சைடுல இருந்து கொஞ்சம் விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும்லாம். அதாவது குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்களா இல்ல டிவோர்ஸ் ஆச்சா? டிவோர்ஸா? என்னது டிவோர்ஸா? டைவர்ஸா? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல பாட்டிமா, நீங்க பெரியவங்க குழந்தையோட போட்டோவை போட்டு பொண்ணு தேடி இருக்கீங்க. ஆனா எங்க சைடுல இருந்து அந்த குழந்தைக்கு அம்மா இறந்துட்டாங்களா இல்ல அந்த குழந்தையோட அம்மாக்கு அப்பாக்கு சட்டப்பூர்வமா டிவோர்ஸ் ஆயிட்டா எல்லாம் எங்க சைடுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. இது என்னடா புது ரூட்டா இருக்கு? அதான் பாட்டி, குழந்தையோட அம்மா அப்பாவை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஏமா நிறுத்து, முதல்ல யாரு குழந்தைங்கிற? அதான் பாட்டிமா, நீங்க மேட்ரிமோனில ஒரு போட்டோ கொடுத்திருக்கீங்கல, அந்த குழந்தைதான். ஐயே, அவன் குழந்தை இல்ல, அவனுக்கு இப்ப 26 வயசு ஆயாச்சு. அந்த குழந்தைய இப்ப விட்டா ஒரு குழந்தைக்கு அப்பனே ஆயிருவான். செல்லும், எல்லாம் இவளால வந்தது. ஆமா, அந்த செல்லும் உனக்கு பொண்ணு பார்த்ததெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்ல, என்னால வந்ததுன்னு என்ன கத்து? என்ன சொல்றீங்க? குழந்தை போட்டோ தானே கொடுத்திருக்கீங்க. அம்மாடி, குழந்தை போட்டோ தான் நாங்க கொடுத்திருக்கோம். ஆனா பையனுக்கு 26 வயசு ஆயிட்டு. என்னது? 26 வயசான பையனோட அப்பாக்கு எங்க பொண்ணா? என்னது? அட சக்க. என்னமோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன். போன் நம்பர் கரெக்ட் தான், பேரும் கரெக்ட் தான். இது சாம்க்கு வந்த அலைன்ஸ் கிடையாது. புறவே சாமோட அப்பா அரசங்கில் இருக்கார்ல, அவருக்கு வந்த அலைன்ஸ் தான் இது. என்னது? அருவி வீட்டுக்காரருக்கா? அருவிக்கு தெரிஞ்ச என்ன தொங்க விட்டுருவாளே. எப்படியாக்க மாப்பிள்ள போட்ட மாறிச்சு? ஹலோ, என்னையா? என்னையாவா? சாம் கழட்டி விட்ட பொண்ணு சாமுக்கு ஒழுங்கான போட்டோவை கொடுக்காம இப்படி செல்லும் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டுருக்கு. நீங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நான் சோகமா இருந்தா இப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பேன். செல்லும், பேசு. பொண்ணு வீட்டுக்காரங்க கோவிச்சுக்க போறாங்க. இசை, நீ சும்மா இரு சாம், உங்க அப்பாக்கு நல்ல பொண்ணு கிடைக்குதான்னு பாக்கலாம். ஹலோ பாட்டிமா, கேக்குதுங்களா? கேக்குதுமா. மேல் மூச்சு கீழ் மூச்சு எப்ப பேச்சு யாருமே தெரியல. நீ பேசுறது கேக்குதானா? பாட்டிமா, எங்க பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னா உங்க வீட்டு பையனுக்கு ஒரு குழந்தை இருக்குது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எங்க பொண்ணுக்கு உங்க பையன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா எங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் பாவம் சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு. மேட்ரிமோனில நீங்க உங்க பையனோட குழந்தை போட்டோவை கொடுத்திருக்கீங்க. ஏய் ஏய், என்ன சாம்? சிரிக்காத இசை. கரெக்டா வாக்காதான் இருக்க, அடிச்சாலும் அடிச்சிருவேன். உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த பாரிசை, இந்த விளையாட்டு மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா நீ அன்னைக்கு என் போட்டோ கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சாம், உங்க அப்பாக்கு மட்டும் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ஒரு முடிவுக்கு பாட்டி வரட்டும் இரு. நக்க சொல்லேன்னு தப்பா எடுத்துக்காதா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு கேட்டியா? போட்டோல இருக்க பையலுக்கு இப்ப 26 வயசு ஆயிட்டு. இல்லையே பாட்டிமா, பயோல இந்த குழந்தை போட்டோயை கொடுத்து மாப்பிளைக்கு 36 வயசுன்னு போட்டிருக்கு. அடி பாவி, பையல வாழ விட மாட்டியா நீ? அச்சச்சோ, சாம கழட்டி விட்ட பொண்ணு 26 வயசுக்கு 36 வயசுன்னு கொடுத்துட்டு போலயே. சொல்லு, பேசு. இருட்டு உனக்கு வாரேன். ஏன்? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் இது சரியில்லைன்னு. ஹலோ, என்ன அடிக்கடி அமைதி ஆயிடுறீங்க? இப்போ உங்க வீட்டு பையனுக்கு எங்க வீட்டு பொண்ணு வேணுமா வேண்டாமா? எங்க வீட்டு பொண்ணுக்கு 34 வயசு தான் ஆச்சு. ஏமா தாயே, இருமா. நாங்க போட்டிருக்க பையன் குழந்தை எல்லாம் கிடையாது. அவனை விட்டா 2 பிள்ளை பெரிய வயசுதான். கொட்ட புள்ள. ஏ செல்லும். ஓ அப்படியா? நாங்க நினைச்சிட்டோம் பாட்டிமா, அந்த பையனோட அப்பாக்கு தான் பொண்ணு தேவை. பையனுக்காக தான் பையனோட அப்பாக்கு பொண்ணு தேடுறாங்களா இருக்கும். அதான் குழந்தையோட போட்டோவை போட்டிருக்காங்கன்னு நினைச்சிட்டோம். எங்க பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காக தான் நாங்க மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம். 26 வயசு பையலுக்கு 34 வயசு பொண்ணெல்லாம் கட்டி வைக்க முடியாது. விட்டா இந்த செல்லும் அதே என் தலையில கட்டி வச்சிடும் போல இருக்கு. செல்லும், எப்படியாவது அரசாங்களுக்கு அந்த பொண்ணை பேசி முடிக்க முடியுமான்னு பாரு. எப்படி அருவிக்கு பையலுக்கு வாழ்க்கை கிடைத்தது பார்த்தாதுன்னு அருவி வாழ்க்கை கிடைக்கிறதா பார்த்தா? ஏன்? ஒன்னும் இல்ல. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் இருக்கும்போது என் சாம்க்கு வேற பொண்ணு பார்க்க விட்டுருவானா? உங்க பையனோட ஒரிஜினல் போட்டோ போடுங்க. பாக்குறதுக்கு குழந்தையா இருக்கு. குழந்தையோட அப்பாக்கு அல்லது அம்மாக்கு பொண்ணு அல்லது மாப்பிள்ளை தேடுற மாதிரி இருக்கு. சரி சரிமா, மன்னிச்சுக்க. அது பிறகு உங்க திப்பில ஏதெങ്കിലും பொண்ணு இருந்ததுன்னா எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லலாம். பாட்டிமா, ஏதாவது இருந்தா சொல்றோம். இப்ப வச்சிடுறோம். நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் செல்லு என்னைய நம்பாம சாம யாரை கழட்டி விட்டதோ அந்த பொண்ணுகிட்டே லேப்டாப் கொடுத்துட்டீங்க. தப்புதான். என் பேரனுக்கு பொண்ணு பார்க்க நினைச்சது தப்பு இல்ல, ஆளை செலக்ட் பண்ணனே கண்டியா, அதுதான் தப்பு. என் புத்திய சிற்பால அடிக்கணும். செல்லும், எப்படியாவது அரசாங்களுக்கு அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல பேசி. இசை வேண்டாம், எனக்கு கோவம் வருது. சாம், பண்றதையும் பண்ணிட்டு பல்ல கட்டிட்டா இருக்க. நான் பேசுறது உனக்கு ஃபன்னா இருக்கலாம், ஆனா நிஜமாவே சொல்றேன், அருவி ஆண்டிக்கு உங்க அப்பா மாதிரி ஒரு புருஷன் இல்லாம வேற நல்ல ஒருத்தர் கிடைச்சிருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க தெரியுமா? கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமே என்ன தெரியுமா சாம்? மனசளவுல கூட தான் புருஷன் இன்னொரு பொண்ணை நினைக்க கூடாது. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஆசைதானே. அந்த வகையில
அரவிந்துக்கு அவங்க அப்பா வேற நல்ல மாப்பிள்ளையே பார்த்து வச்சிருந்திருக்கலாம். ஏ பைத்தியம், சாரி இசை, அவங்க பையன் எனக்கு 26 வயசு ஆயாச்சு. இப்ப வேற மாப்பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கா, பைத்தியமா நீ? அது மட்டும் இல்ல, அவர் வேணா பிசினஸ் விஷயத்துல பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் எப்பவுமே பொண்ணுங்க விஷயத்துல அப்படியெல்லாம் இல்ல. சரி சார். நீ சொல்றது கரெக்ட் தான் இசை. எங்க அம்மா இந்த ஆளை கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவோட சந்தோஷம் நிறைய இடத்துல காணாமே போயிட்டு. என்ன? ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதான். ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, முந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே, பொன்னோடைய பார்வையில என் உடம்பு வெகுதடி, பக்கத்தில நீ இருந்தா என் வயசு நோகுதடி. யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுடா. ஏன்னா நீ எந்த அளவுக்கு அதிகமாவே நீ எனக்கு காயத்தை கொடுத்துட்ட இசை. என்ன, நான் உன் அண்ணன் கம்பெனில வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாயி. உன் அண்ணன் அளவுக்கு சேலரி வாங்கலாம், ஆனா நான் சாதாரண எம்ப்ளாயி. நீ கல்யாணம் பண்ணியிருக்கவரு 3 காலேஜோட ஓனர். என்ன குல்ஃபி, ரெடி ஆகாம அப்படியே நிக்கிறேன்? நான் சொல்லிட்டு தானே வெளியே போனேன், ஃப்ரெஷ் ஆகி வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன்ல. நான் வந்ததும் காலேஜ் போகணும் அப்படின்னு. அதெல்லாங்க, நீங்க வித்யாவை கூட்டு போறீங்களா? என்ன குல்ஃபி, நான் சொல்லிட்டு தானே இருந்தேன் அவ அட்மிஷனுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா தான் போகணும் அப்படின்னு. இல்லங்க, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. ஏ குல்ஃபி, நல்லா தானடி இருந்த? ஆமாங்க, ஆனா நம்ம பீச்ல கொஞ்ச நேரம் சுத்திட்டு கார்ல ஏறினதுல இருந்து எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. சரி இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நம்ம கிட்ட கேட்டுட்டேன். அம்மாவே காஃபி அல்லது ஏதாவது கஷாயம் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வருவாங்க. நீங்க வித்யாவை கூட்டு காலேஜ் போயிட்டு வாங்க. ஏய், தலை வலிக்குதுங்கிறான். காலேஜுக்குலாம் நாளைக்கு போய்க்கலாம், நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஐயோ ஒண்ணும் இல்ல, பீச்ல இவ்வளவு நேரம் வெயில நின்றுக்கோம்ல, அதான் தலைவலி. ஒரு காஃபி குடிச்சிட்டு தூங்குனா எனக்கு சரியாகிரும். இல்ல, உன்னை இப்படியே விட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஐயோ ஏங்க, நான் நல்லா தான் இருக்கேன், தலைவலி மட்டும் தானே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அட்மிஷன் இருக்கு, நேற்றுக்கு காலேஜ்ல இருந்து கால் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க. என்னதான் காலேஜ் ஓனர் இசை ஹஸ்பண்டா இருந்தாலும் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுக்காக அவங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நாளைக்கு போனா எக்ஸ்ட்ராவா அவங்க டைம் ஒதுக்கி நம்மள மீட் பண்ணணும். இதுனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட முடிஞ்சிடும்ல. இல்லடா, நீ வர முடியாம இருக்க. கார்ல ஏறும்போது லைட்டா ஆரம்பிச்சதுலாம், அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? ஏன் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டு போயிருப்பேன், அப்படி இல்லைன்னா டேப்லெட் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயோ என்னங்க, இதுக்கு ஹாஸ்பிட்டலும் வேண்டாம் டேப்லெட்டும் வேண்டாம். நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினாலே போதும். ஆர் யூ ஷூர்? ஆமாப்பா ஆமா, போயிட்டு வாங்க. நான் வரது வரைக்கும் நீ இந்த ரூம்ல ஒத்தையில எல்லாம் தூங்க வேண்டாம். அத்தை மாமா ரூம் இருக்கலாம், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. யூ மீன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறீங்களா? புருஷன் வீட்டுல இல்லாத டைம் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைனா அம்மா வீட்டுக்கு தானே அனுப்பி வைப்பாங்க. என்னதான் என் அம்மா உனக்கு மாமியாரா இல்லாம அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலும் பிரியாத்த கையால ஒரு காஃபி வாங்கி குடிக்கிற சுகம் அது ஒரு சுகம் தானே. அதனால் நான் வெளியே போக முன்ன என் குல்ஃபிய நானே அவ அம்மா வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் என் குல்ஃபியோட புருஷன் வந்ததுக்கு பிறகு என் குல்ஃபிய இந்த அன்பு அவனோட மாமியார் வீட்டுல இருந்து கூட்டு வந்துருவேன். ஓகேயா? அது என்னமோ தெரியலங்க, பயங்கர தலைவலியா தான் இருந்துச்சு. ஆனா உங்க கூட பேசிட்டே இருக்கும்போது எனக்கு வலிக்கிறதே தெரியல. அதுதான் புருஷன். சரி நீ உட்காரு, நான் கொஞ்சம் தலையை புடிச்சு விடுறேன், உனக்கு சரியாக்கும். எனக்கு காஃபி குடிச்சிட்டு தூங்கணும், அப்பவும் சரியாகலன்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்படியா? ஏன் குல்ஃபி, அதான் என் கூட பேசிட்டே இருக்கும்போது வலி தெரியலன்னு சொல்றேன், கூடவே வா. ஏங்க, இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணி தான் எனக்கு தலைவலி, அதுல அந்த வெயில் வேற. நீங்க கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு வாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். போயிட்டு வரவா? என்னடி? என்ன எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. செல்ல குல்ஃபி, என் மாமியார் வீட்டுல கொண்டு விட்டுட்டேன், அப்புறமா நான் கிளம்புறேன். ஓகேயா? என்னது, அவன் மாமியார் வீட்டுல கொண்டு விட போறானா? என்ன வந்துட்டாலாம், பொறுக்காதே இவங்களுக்கு. சரி நான் அப்புறமா வரேன். வா வித்யா, கிளம்பிட்டியா? இல்ல, நான் வேணா போயிட்டு அப்புறமா வந்துக்கிறேன். அதான் வந்துட்டேடி, இனிமே என்ன போயிட்டு வரேன் அப்புறமா வரேங்கிறேன். இல்ல, நீங்க தீவிரமா என்னமோ வேலை பார்த்துட்டு
பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்து. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். இது உன் அண்ணன் ரூம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி இது அந்த செல்வோட பேர ரூம் தான், அதுவும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க லவ் பண்றதுக்கு முன்ன இந்த ரூம்க்கு அடிக்கடி வர ஒரு ஆள் நான் தான். அப்பெல்லாம் ஒன்னே இந்த ரூம் பக்கம் காணாது, அந்த செல்வம் இந்த ரூம் பக்கம் காணாது. என்னைக்கு அன்பு என் காதலுக்கு ஓகே சொன்னாரோ அன்னையில இருந்து செல்வம் இந்த ரூம்ல தான் பெல் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு. அது அப்படிதான். அப்பெல்லாம் வர தோணாது, இப்பதான் வர தோணுது. ஏன்னா இப்பதானே நீங்க இருக்க. சரி கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? அவர் உன்னை கூட்டு போவாரு, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. நீ வரல? வரல ஏன்? ரொம்ப தலை வலிக்குது வித்யா. அன்பு உன்னை கூட்டு போவாங்க. அடுத்த தடவை ஏதாவது காலேஜ்ல ப்ரோக்ராம் இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் கண்டிப்பா வரேன். என்ன இனியா? அன்னைக்கு என் காலேஜ் நீ பார்க்கவே இல்ல. ரொம்ப தலை வலிக்குதுடி. நான் இனிமே இன்னும் டிராவல் பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 2 நாள் எந்திரிக்க முடியாது. சரி ஓகே. சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். போலாம் வா. இனி வா போலாம். நீ எங்கடி போற? அதானே. நீ எங்க போற? நான் அந்த காலேஜ் சுத்தி பார்க்க வரேன். அதான் நீ எதுக்கு? ஏண்டி நீ உன் அண்ணாவையும் உன் அண்ணியை மட்டும் தான் கூட்டு போவியா? உன் அக்கா எல்லாம் உனக்கு தேவையில்லையா? தேவைதான்க்கா, ஆனா சடனா நீ வரேங்கறல, அதான் என்னன்னு கேக்குறேன். எனக்கு அந்த காலேஜ் சுத்தி பார்க்கணும், அதான். சரி வித்யா விடு, அவ வரட்டும். அவ காலேஜ் அவ வரா, இதுல என்ன இருக்கு? அவ காலேஜா? என்ன வளர்ற? ஆமா வித்யா, அவ காலேஜ் தானே. என்னது? இதென்ன கல்யாண வீடா? மொத்தமா எல்லாரும் போதுக்கு? எனக்கு தெரியாது, நானும் போறேன். சரி வா. என்ன இனியா, எங்க அண்ணன் கூட உனக்கு கல்யாணம் ஆனதா நாங்கெல்லாம் என் அண்ணன் கூட போக கூடாதா? எம்ம தாயே, நீ என் புருஷனை எங்க வேணா கூட்டு போ, போதுமா? அது சரி அம்மு, நீங்க 2 பேரும் கார்ல போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். உன் பொண்டாட்டி உன் மாமியார் வீட்ல கொண்டு விட போறியா? ஆமா, கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். மாமியார் வீட்லயா? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதுல. இவங்க 2 பேரும் பொறுத்த வரைக்கும் இது அவளோட புருஷன் வீடு, புரியல? இது இனியாவோட புருஷன் வீடு, அதாவது மாமியார் வீடு. இதுவே இனியா ரூம்லயும் இல்லனா பிரியாண்டி சஞ்சய் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க ரூம்லயே இனியா போயிட்டான்னு வச்சுக்கோ, அது இனியாவோட அம்மா வீடு, அதாவது அன்பண்ணனோட மாமியார் வீடு. ஓஹோ, அதான் அவன் காலேஜுக்கு என்ன கூட்டு போக வரான்ல, ஒத்தையில உன் மாமியார் வீட்ல இருக்க வேண்டாம், ஏன் மாமியார் வீட்ல உன்னை கொண்டு விட்டுறேன்னு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இசை, ஆர் யூ ஓகே? ஏதோ டல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்ன, நான் ஓகே தான், வாங்க போலாம். சரி 2 பேரும் கார்ல போய் உட்காருங்க, வந்துடுறேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? என்னங்க? என்ன? சீக்கிரம் வந்துருங்க. சரிடி குல்ஃபி, சீக்கிரம் வந்துடுறேன். ரிமோட் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அம்மா அம்மா வரேன் சாம். எனக்கு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அம்மா, கொஞ்ச நேரமா நான் ரிமோட்டை தேடிட்டே இருக்கேன், காணவே மாட்டேங்குது. எங்க எடுத்து வச்சீங்க? டேய், நான் டிவியா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இருக்க வேலையை முடிக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இல்ல, நான் 1/2 மணி நேரமா டிவி ரிமோட்டை தேடிட்டு இருக்கேன், காணவே மாட்டேங்குதுலாம். அதான் பிசினஸ்ல லாஸ் பாத்தீங்களா, அதை ஈடு கட்டுறதுக்கு டிவி ரிமோட் எல்லாத்தையும் வித்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். ஓஹோ, ரிமோட் தேடுறியா? எதுக்கு? டிவி ரிமோட்டை எதுக்கு தேடுவாவ? நீ டிவியே பார்க்க மாட்டேன். டிவி பார்க்காத ஒருத்தர் திடீர்னு வந்து டிவிக்கு முன்ன வந்து உட்கார்ந்துருக்கான், நியூஸ பாக்குறான். அதான் திடீர்னு வேற வேற சம்பவம் நடக்குதுலாம், அதான் தெரிஞ்சுக்க கேட்டேன். அவன் டிவி ரிமோட்டை தானே கேட்டான். நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். என்ன இப்போ? ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? வழக்கமா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்க வீட்ல தான் இந்த மாதிரி ஒளிச்சு வைக்கிற வேலை நடக்கும். ரிமோட் எனக்கு, ரிமோட் உனக்குன்னு. வயசான காலத்துல நீங்க எதுக்குங்க இப்படி ரிமோட் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அது பிறகு என்ன கடுப்பேத்துறதுக்காண்டியும் உன் பிள்ளை நியூஸ 10,000 தடவை போட்டு பாப்பான். அதான் நடந்து 2 நாள் ஆகுதுல்ல. அப்பனுக்கு லாஸ்னா பிள்ளை தோல் கொடுத்து நிக்கணும். எனக்கு வேற வேலை இல்ல. பாத்தியா 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 அவன் பேசுறது? இப்ப கூட என் மேல அவனுக்கு பாசம் இருக்கு நான் நினைக்கிறேன். அவனுக்கு பாசம் இருக்குதோ பாயாசம் இருக்குதோ இப்ப அது தேவையில்ல, ரிமோட் தானே கேக்குறான், கொடுத்துருங்க. இப்ப மட்டும் உன் பிள்ளை ஏதாவது பாட்டு கேட்கறதுக்கோ இல்ல படம் பாக்குறதுக்காக கேக்குறான்னு நினைக்கிறேன். இல்லையா பின்ன? உன் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், வில்லங்க புடிச்சவன். அமைதியா இருக்கான்னு மட்டும் நினைக்காத. எங்க அவனுக்கே வீட்ல இருந்து இருந்து போர் அடிக்குதுன்னு அவன் ரிமோட் தேடுறான். சரி விடுங்கம்மா, அந்த ஆள் தரலன்னா என்ன? ஏன் கண்ணா, வீட்லயே ஒத்தையில இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குதா என்ன? ஆமாம்மா. எப்பா, பச்சை பிள்ளை தோத்து போயிரண்டி. ஏன் கண்ணா, படம் ஏதாவது பார்க்க போறியா? இல்லம்மா, பயங்கர போரா இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வர நியூஸ்ல திருப்பி திருப்பி எல்லாம் போட மாட்டாங்க, அப்படி போட்டாலாவது அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். எப்படியும் திருப்பி திருப்பி எல்லாம் ஒரே நியூஸ அடுத்த நாள் எல்லாம் போட மாட்டாங்க நியூஸ்ல. அதனாலதான்மா அன்னைக்கே அந்த நியூஸ ரெக்கார்ட் பண்ணி சிடி போட்டு எடுத்துட்டேன். இப்ப அந்த நியூஸ் பென்டிரைவ்ல இருக்கு, சிடிலயும் இருக்கு, ஏன் என்னோட ஆபீஸ் சிஸ்டத்துல கூட காப்பி பண்ணி போட்டிருக்கேன். பாத்தியாடி, சொன்ன எல்லாம் உன் பிள்ளை பத்தி. ஏங்க இப்ப நீங்க சத்தம் போடுறீங்க? அந்த நியூஸ் அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்குதா இருக்கும். உன் புருஷன் பிசினஸ்ல தோத்து போய் நிக்கிறது உன் பிள்ளைக்கு சந்தோஷம் தருதா? ஏதோ நியூஸ் அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கலாம், அதுக்குன்னு வீட்ல இருக்க ரிமோட் எடுத்து ஒளிச்சு வச்சிருவீங்களா? அதானே. டேய்,
என்ன இப்போ ரிமோட்டை தர முடியுமா இல்ல நான் கடையில இருந்து வாங்கிட்டு வரவா? மா கேட்டு சொல்லுங்க. இப்ப அவர் ரிமோட் தரலன்னு வச்சுக்கோங்க, நான் கடையில போய் புது ரிமோட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ மட்டும் ரிமோட்டை வாங்கி மறுபடியும் அந்த நியூஸ் இதுல போட்டு பாரு. அப்புறம் டிவியே உடைச்சாலும் உடைச்சிருவேன் சாம். சாம், அதுதான் அன்னையோட முடிஞ்சலாம். மறுபடியும் நீ அந்த பிரச்சனை இழுக்காத. ஏமா ஒரு விஷயத்துக்கே இந்த ஆளுக்கு இவ்வளவு கோவம் வருதுல, உங்களுக்கு புரியுதா? அன்பு என் ஃப்ரெண்டு, அந்த வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. இப்ப மறுபடியும் இசை அவங்க வீட்டுக்கே வந்துட்டா. இப்ப கூட எங்க பொண்ணு மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்துட்டா. சாம், நீ இனிமே எங்க வீட்டுக்கு வராதன்னு அந்த வீட்டுல இருந்து ஒருத்தங்க என்கிட்ட சொல்லல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் என் மேல இருக்க நம்பிக்கை. ஆனா இந்த ஆளு என் மொத்த பேரையும் கெடுக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. அவன் கல்யாண ரிசப்ஷன்லயே போய் அவன் பொண்டாட்டியே அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கு இந்த ஆளு. இதெல்லாம் அன்புக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சாம், அவன் கூப்பிட்டான். நாங்க தான் இன்னும் அவனை போய் பார்க்கல. அவனுக்கு இந்த ஆளை பழி வாங்கினா 2 நிமிஷம் ஆகாது. ஆனா நான் என்ன காரணமா வச்சு பொறுமையா போயிட்டு இருக்கான். மறுபடி இதை பத்தி பேசி எங்க இந்த ஆள் கூட சண்டை போட்டான் என் மனசு கஷ்டப்பட்டுருமோ, இல்ல நமக்கு அப்பாவா போயிட்டு இந்த ஆளால நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம் ஆயிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணிடுவனோ. இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு அவன் அதை மறைச்சிட்டு இருக்கான். எப்படிமா அந்த வீட்டுல போய் இந்த ஆளுக்கு இப்படி துரோகம் பண்ண முடிஞ்சது? ஏன் என்ன பாக்குறேன்? ஊரு 1000 சொல்லலாம், அதெல்லாம் நம்பிடுவியா? அன்னைக்கு நான் அன்பை பார்த்து அவன் ஒழுங்கா என் கூட எதுவும் பேசல. காரணம் இசை மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுனால. இப்பவும் சொல்றேன், அந்த வீட்டுல எனக்கு இசையை மட்டும் தான் பிடிக்காது. நீங்க என் அன்பை பார்க்க கூட்டு போலனால எனக்கு டைம் இருக்கும்போது ஒரு நாள் அன்பை பார்த்து பேசதான் போறேன். ஏண்டி உன் பிள்ளைதான் பைத்தியக்காரத்தனமா டெய்லி ஒரு பிரச்சனை இழுத்து வைக்கிறானா? உனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வர வேலை இருக்கு, இல்ல அது வேற விஷயம். ஆனா நாளைக்கே என் பிள்ளைய நம்பி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வரோம். தூக்கி வளர்த்த பொண்ணுக்கே உங்களால பாதுகாப்பு இல்லனா உங்க பையன் தாலி கட்டி கூட்டு வர பொண்ணுக்கு மட்டும் இந்த வீட்டுல பாதுகாப்பு இருக்குமா? அதனால எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். வர இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்ல. அம்மா, இந்த ஆளை பார்த்துதான் எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்ல. அந்த ஆள் என்னடானா நம்மள பார்த்து வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு போகுது. விடு கண்ணா, பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டலாம். அவர் எதிர்பார்ப்போம் நீ அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுங்கிறது மாதிரி இருக்கோம்ல. அட போங்கம்மா, நான் ஏதாவது பண்ண போய் அதுக்கு அந்த ஆள் விருப்பம் இல்லாம நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு அதுக்கு கத்தம். இது பத்தாதுமா, இந்த ஆளோட மொத்த ஆணவத்தை எவனாவது ஒருத்தர் வந்து அடக்குனேன்னு வச்சுக்கோங்க, அது இந்த வீட்டோட நிம்மதி, இந்த வீட்டோட சந்தோஷம் மட்டும் இல்ல, அதுதான் என் அன்பு ஃபேமிலிக்கு நிம்மதி சந்தோஷம். ஆஷா, நெக்ஸ்ட் ஒன். எஸ் சார். என்ன நின்னுட்ட? என்ன இவ்ளோ பெரிய காலேஜ்ல வித்யா படிக்க போறா? ஆமா, நீ இதை விட பெரிய காலேஜ்ல தான் படிச்ச. அப்பவே வாய் புழக்கலாம், இப்ப என்னாச்சு? இவனை செல்லுக்குள்ள உட்கார வச்சு களி திங்க வைக்கிறது கன்ஃபார்ம். இவ்ளோ பெரிய காலேஜோட ஓனர் தான் பெருமை பீத்திட்டு கிடக்கான். ஏதோ சின்னதா நாடக கம்பெனில இருந்து வந்திருப்பான்னு பார்த்தா இவன் பெரிய அளவுல ப்ராஜெக்ட் பண்றவன் போலயே. ஆத்தி, எஜுகேஷன் ஃபீல்ட்ல மட்டும் இவன் டிராமா பண்றான்னு தெரிஞ்சது கண்டிப்பா களிதான். இருடா, உள்ள போகும்போது நிஜமான சேர்மன் யாருன்னு தெரியதானே போகுது. அதுக்கப்புறம் வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. என்ன மூ யோசிச்சுட்டே நிக்கிறேன்? ஏன் நான் இவ்ளோ பெரிய காலேஜ்ல படிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இவ ஒருத்தி. உன்கிட்ட தான் கேக்குறேன். இது சும்மா இருடி, நீ வர. என்ன போலாம் வா. ஆமா இசை, இது குருவோட காலேஜ்ங்கற போது நீ இதுக்கு முன்னமே இந்த காலேஜுக்கு வந்திருக்கணுமே. இவன் வேற. நான்லாம் இந்த காலேஜுக்கு முன்ன பின்ன வந்ததே இல்லனே. எல்லாரும் அந்த ஆள் சொல்றத உண்மையை நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆள் டம்மி பீஸ். இவ்ளோ பெரிய காலேஜ் சேர்மன் எப்படி இவ்ளோ சிம்பிளா, அதுவும் ஒரு பொண்ணுக்காக மாமியார் வீட்ல வந்து இருக்க சம்மதிப்பான்? அந்த ஆள் தான் கதை விடுறாருன்னா இது இந்த அண்ணனா நம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஏப்ரல் ஃபுல்னு சொல்லாம விட்டதுன்னா சரிதான். கிளம்பலாமா? பார்த்தது போதும். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். எப்படியும் அட்மிஷனுக்காக வருவீங்கன்னு தெரியும், பட் ஐ குடன்ட் எக்ஸ்பெக்ட் யூ கம் earlier. எக்கா இது என்ன? நிஜமாவே உன் புருஷன் 3 காலேஜோட சேர்மனா? எனக்கு மட்டும் எங்கடி தெரியும். இப்ப தெரியாதுன்னு சொன்னா நான் மாட்டிப்பேன். இவ்ளோ பெரிய காலேஜோட சேர்மன் சீட்ல சும்மா எல்லாம் இந்த ஆளை உட்கார வைப்பாங்களா? எக்கா, என்ன தாண்டி உன் பிரச்சனை? உன் புருஷனா இந்த காலேஜோட சேர்மன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அடியே, அவன் என் புருஷனே கிடையாது. அந்த ஆள் தான் சேர்மன் எனக்கே இப்பதான் தெரியுது. ப்ளீஸ் பி சீட் அன்பு, உட்காருங்க. ஆக்சுவலி குரு, ஐ ஹேட் அன் ஒர்க். அது கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சதுனால அட்மிஷனுக்கு சீக்கிரமா வர முடிஞ்சது. இவன் எம்ஏ முடிச்சிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கானா? நான் வர ஐடிஏ நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பிஇக்கே என் கண்ணு மொழியெல்லாம் வெளியே வந்துட்டு சாமினியா அண்ணன் இவங்க எல்லாம் எம்ஏ படிச்சதுக்கே எப்பா என்னால முடியாதுன்னு கண்ணை உருட்டிட்டேன். இவன் என்னடானா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கானா? ஏக்கா, இந்த ஆள் இந்த சீட்ல பார்த்த உடனே பக்குன்னு இருக்கு. ஏன் நான் வர இந்த ஆள் ஐடிஏ ஏதாவது முடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா எம்ஏ முடிச்சிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்குது. நான் வர கொஞ்சம் ஓவரா இதுகிட்ட பேசிட்டேன். நான் மட்டும் கம்மியா வாடி பேசியிருக்கேன் இவன்ட்ட. அப்புறம் எதுக்கு டீ கடை ஆரம்பிக்க போறேன்னு எல்லாம் சொன்னான். என்ன என் முகத்தை பார்த்துட்டு நிக்கிறேன்?
இல்ல நான் மட்டும் தான் ஷாக்ல உறைஞ்சு நிக்கிறேன்னு பார்த்தா நீ அப்படிதான் நிக்கிற போல. உன் புருஷன் இந்த காலேஜோட ஓனர்னு உனக்கே தெரியாதா? இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசின தூக்குல தொங்க விட்டுருவேன். உனக்கு தானே அட்மிஷன், அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. பிஹெச்டி பண்ற அளவுக்கு இவனுக்கு பிரெயின் இருக்கா? சார், என்ன வித்யா, வந்ததுல இருந்தே முழிச்சிட்டே நிக்கிறேன். நிஜமாவே இந்த காலேஜ் சேர்மன் நீங்க தானா? அததானமா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ தான் நம்பல. நீங்க உங்க ஒய்ஃபையும் கூட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். சரி ஓகே. வெளியே போயிட்டு வந்தவெல்லாம் பயங்கர தலைவலின்னு சொன்னா, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அட்மிஷனுக்கு நாங்க லேட்டா வந்துட்டோமா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, ஸ்டார்ட் பண்ணி 1 hour தான் ஆகுது. நீங்க ஏதோ டிகிரி படிச்சிருப்பீங்கன்னு தெரியும், ஆனா எம்இ முடிச்சிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் தெரியும். எனக்கு இந்த சீட்ல உட்காரதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் படிக்கணும் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும். இவனையும் ஐடின்னு நினைச்சோம். என்ன பொறுத்த வரைக்கும் சாம் எப்போ என் கழுத்துல தாலி கட்டுவான்னு காத்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு புத்தக புழு கூட நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஷேம் ஷேம். பிடிக்காம எப்படி சேர்மன்? அது உங்க தங்கச்சிக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சனே, சொல்லல. இவ்ளோ படிச்சிருக்கவன் இப்படி ஒரு சீட்ல இருக்கவன் இவனை இதுக்காக நடிக்கிறதுக்கு அரசு செலக்ட் பண்ணிருக்கணும். இவன் கண்டிப்பா காசுக்காக ஆக்ட் பண்ண வரல, வேற என்னமோ இருக்கு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு மிஸ்டர் அன்பு? ஒன்னு இருக்கும்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களோட ஒரே பிள்ளை நான் தான், அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை. போன வருஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா கடந்த 1 வருஷமா எனக்கு வாழ்க்கை என்ன கோடு போட்டிருக்கோம் அது பாதையில நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு முடியாதப்போ கண்டிப்பா நான் இந்த சீட்ல உட்கார்ந்து தானே ஆகணும். சோ உங்க பிஹெச்டி கனவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? சேச்சா, கனவை எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமா? அது போயிட்டே தான் இருக்கு. அப்போ நீங்க ஐடிஐ கிடையாதா? வித்யா, இட்ஸ் ஓகே, ஃப்ரீயா விடுங்க. சரி அன்பு, நான் ஓப்பனாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்க தங்கச்சி எங்க காலேஜ்ல இருந்து அட்மிஷன் ஃபார்ம் வாங்கினதுமே அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். 10th 12th எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. ஃபைனல் செமஸ்டருக்கு ரிசல்ட் வரலைனாலும் மத்த எல்லா செமஸ்டர்லயும் நல்ல மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சாங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அவங்களே வாங்கிட்டாங்க. அவ இந்த காலேஜ்ல எம்எஸ்சி மேத்ஸ் பண்ணலான்னு இருக்கா. மார்க்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. சோ அட்மிஷன் கன்ஃபார்ம் தானே? அட்மிஷன் எல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆக்சுவலா எங்க காலேஜ்ல பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அதாவது காலேஜ் டாப்பர், யூனிவர்சிட்டி ரேங்க் இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதே மாதிரி உங்க தங்கச்சிக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. இல்ல அவ வெளிய காலேஜ்ல இருந்து எல்லாம் வந்திருக்கா. எங்களை பொறுத்த வரைக்கும் புது ஸ்டூடெண்ட்ஸும் ஒண்ணுதான், பேச்சுலர் எங்க காலேஜ்லயே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ஒண்ணுதான். இவன் கெத்தா தான் இருக்கான், கரெக்டா தான் பேசுறான். ஆனா நம்ம கிட்ட மட்டும் எதுக்காக மரியாதையா நடந்துக்கணும்? வயசுல சின்ன பொண்ணு தானே, எதுக்காக நம்மள மரியாதையா பேசுறான்? இதுக்கான விளக்கம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இவ்ளோ ஜீனியஸா இருக்கவன் எதுக்கு நம்மள கலாய்க்கணும்? இதுக்கெல்லாம் பதில் தெரியாம இவனை வெளியே அனுப்ப கூடாது. இவனை வச்சு இந்த அரசு என்ன பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியணும். சோ உங்க தங்கச்சி இங்க ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்க போறாங்க. அதையும் தாண்டி அதெல்லாம் வேண்டாம், நான் நல்ல செல்வாக்கோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் தங்கச்சி இங்க நான் காசு கொடுத்து தான் படிக்க வைப்பேன் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்ல. அதே காசுல படிக்க முடியாத எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரையாவது நீங்க தாராளமா படிக்க வைக்கலாம். இவனுக்கு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு 15 லட்சம் தேவைப்பட்டுதான். என்ன உருட்டுப்பா. அட்மிஷன் கன்ஃபார்ம் தான். அட்மிஷன் ஃபார்ம்ல வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கா தானே? எங்க ஸ்டாஃப் உங்களை வாட்ஸ்அப்லயே காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓப்பனிங் டே என்னைக்கு ஜாயின் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. ஓகே குரு, அவ்வளவுதானே? நாங்க கிளம்பலாம்ல. வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்? வேற எதுவும் இல்ல, நீங்க தாராளமா கிளம்பலாம். ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, வெளியே ரொம்ப கூட்டம் அலமோதிட்டே இருக்கு. ஆமா, இன்னைக்கு அட்மிஷன், நாளைக்கு ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு. புதுசா நிறைய ஸ்டாஃப் எல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க. ஆதி சாரோட தங்கச்சி இந்த காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறாங்க. ஆதி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரே, அவர் தானே? ஆமா, மதுவோட ஹஸ்பண்ட்க்கு தம்பி. உங்க வீட்ல எனக்கு தெரியாத ஒருத்தர்னா அவர் மட்டும்தான். அவ தங்கச்சி எங்க தான் ஜாயின் பண்ண போறாங்களாம். எனக்கு ரொம்ப தெரியல, ஏதோ 2-3 ஸ்டாஃப் தான் நான் இந்த தடவை செலக்ட் பண்ணேன். மத்த ஸ்டாஃப் செலக்ட் பண்ணதெல்லாம் பிரின்சிபல் தான். சோ போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. என்ன 2 பேரும் ஒரே நேரத்துல கோரஸ் பாடுறீங்க? எனக்கு இந்த காலேஜ் சுத்தி பார்க்கணும். எனக்கு நான் அவ படிக்க போறா, அவ சுத்தி பாக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு? இல்ல எல்லாம் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு பார்க்கணும். என்ன செக் பண்ண போறீங்களா? 15 லட்சத்துக்கு எங்க டீ கடை ஆரம்பிக்க போறேன்னு பாக்குறேன். நீ வா, உனக்கு இருக்கு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது இனி ஒரு நாள் வந்து சுத்தி பாருங்க. இனியாக்கு வர உடம்பு சரியில்லை, நான் உடனே வீட்டுக்கு போகணும் இசை, அதனால கிளம்பலாம். இனி அவளுக்கு சாதாரண தலைவலி தானே, அவ படுத்து தூங்குவா. ஆனா எனக்கு இந்த காலேஜ் சுத்தி பார்த்தே ஆகணும். ஏன்னா நான் தான் இங்க படிக்க போறேன். சரி அன்பு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. எல்லாரையும் பார்த்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி எனக்கு 1 hourல இருந்து 2 hours வரைக்கும் தேவைப்படும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இனியா சிஸ்டருக்கு வர உடம்பு சரியில்லை, நீங்க எல்லாம் நீங்க கிளம்புங்க. உங்க 2 தங்கச்சிங்களையும் நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன். ஆயுஷ்வர்? ஆமா அன்பு, நான் கூட்டிட்டு வந்துடுவேன், நீங்க கிளம்புங்க. சரி வித்யா, நீங்க 2 பேரும் காலேஜ் சுத்தி பார்த்துட்டு குரு கூட வீட்டுக்கு வந்துருங்க. நான் கிளம்புறேன். தேங்க்யூ. என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உங்க வீட்டுல ஸ்டே பண்ண வச்சீங்க. இன்னைக்கு என்ன நம்பி உங்க தங்கச்சிங்களை விட்டு போறீங்கலாம், அதுக்காக. இத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்த உங்க அப்பா இந்த சீட்ல உங்களை உட்கார வச்சிருக்காருன்னா கண்டிப்பா அது அர்த்தம் இல்லாம இருக்காது.
ஸோ கண்டிப்பா நீங்க நம்பிக்கையானவராக தான் இருக்க முடியும். தேங்க்யூ. சரி அன்பு, நீங்க கிளம்புங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ம். எங்க அண்ணனையே கவுத்துட்டான். ஹாய். நீங்க 2 பேரும் காலேஜ் சுத்தி பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் அட்மிஷன் முடிச்சிடுறேன். உண்மையை சொல்லு, இந்த காலேஜ்ல உன்னைய சேர்மன் மாதிரி அரசு உட்கார வச்சு வித்யா மூலமா எங்க குடும்பத்தை பழி வாங்க போறீங்க தானே? ஆமா, உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்க ஆளே உங்க தங்கச்சி தான். முடிஞ்சா அவளை எங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. டீ கடையை ஆரம்பிக்க போறேன். இரு, உன் நோக்கம் என்ன நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். இப்ப கிளம்புறீங்களா? நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கலாம். என் பேர் இசை இல்லடா. சந்தோஷம். வெளியே போறீங்களா? ஆஷா, நெக்ஸ்ட். ஏண்டி ஏக்கா, எத்தனை நாள் நீ யூஎஸ்ல இருக்கும்போதே என் கூட பேசியிருக்க? இதுதான் அத்தானோட காலேஜ். இவ்வளவு பெரிய காலேஜுக்கு அவர் சேர்மன் என்கிட்ட ஒரு நாள் சொல்லிருக்கியா? அந்த ஆள் அத்தான் கூப்பிடுறத நிப்பாட்டுடி. ஏக்க, வந்த நாளையில இருந்தே நான் அவரை அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். நீ வேணா காதலிச்சு கல்யாணம் பண்ணவா? நீ வா போன கூப்பிடலாம், ஆனா நான் அப்படி கூப்பிட முடியாதுல்ல. எல்லாம் எத்தால எழுத்து. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. என்னமோ பணத்துக்காக வந்திருப்பான்னு பார்த்தா இவன் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதையே இருக்கும் போல இருக்கே. அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இவனுக்கு 15 லட்சத்தை கொடுத்து அனுப்பி விட்டுலான்னு பார்த்தேன். ஆனா இது மொத்தமா பார்க்கும்போது 15 லட்சம்லாம் அவன் கால் தூசுக்கு சமம். இவன் பேக்ரவுண்ட் பார்த்தா நம்ம ஃபேமிலியோட பெருசா இருக்கும் போலயே. ஆனா இசேக்கா ஒண்ணு சொல்லவா? என்னடி, இவ்ளோ பெரிய பெரிய காலேஜோட ஓனரா இருக்காரு, ஆனா இவ்ளோ சிம்பிளா நம்ம வீட்ல எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு பாத்தியா? ஓ, செலக்ஷன் சூப்பர். அடிச்சன் வை, வாயில இருக்க பல்லெல்லாம் வெளியே கலந்து வந்துரும். வா போலாம். வா. முடிஞ்சா? முடிஞ்சதுமா. உங்க 2 பேருக்காக வந்தா வெயிட்டிங். சார், நான் உங்களை பத்தி தெரியாம ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. வித்யா, லைஃப்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் தான். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கணும். இல்ல, நீங்க ரொம்ப சிம்பிளா இருந்தீங்களா, அதான் நீங்க இந்த காலேஜோட ஓனர் சேர்மன் நீங்க சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. இதுக்காக இனிமே நான் ரெக்கையெல்லாம் கட்டிட்டு உட்கார முடியுமா? ஓகே, கிளம்பலாமா? ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு? அந்த டீ கடை பாக்கியை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இப்படிதான். அப்ப பல மாசத்துக்கு இப்படிதான் இருந்தாகணும். எந்த டீ கடை பாக்கி? அது ஒண்ணும் இல்ல, உங்க அக்காக்கு அப்பப்ப மண்டை கலண்டுறான். எம்மியாவ அம்மா கூட இருப்பியா? எங்க போறியா மியா பாப்பா? பெரிய தாத்தா இருக்காங்கல்ல, தாத்தாவை பாத்துட்டு வரேன். மித்ரா அத்தை வந்திருக்காங்கல்ல, நம்ம இங்க வந்ததுக்கு பிறகு அத்தை தாத்தா கிட்ட கூட்டு போகவே இல்ல. மித்ரான்லாம் சொல்லக்கூடாது. அத்தை அவ எந்திரிச்சிட்டா மியாவ், நாங்க தாத்தாவை பாத்துட்டு வரோம். ஸ்னோலியும் வரியா? அப்ப போலாம். என்னங்க, தாத்தாவை பார்க்க தானே போறீங்க? ஆமா மது. ஏன்? வந்ததுல இருந்து நானும் அங்க யாரையும் பார்க்க போகல. நானும் வரேன் உங்க கூட. சரி, அவ எந்திரிச்சிட்டாளா? அவங்களும் வர போறாங்களா? ஆமா மது, அதுதானே முறை. அவர் வீட்ல இருக்கோம். அன்னைக்கு உன் தங்கச்சி பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு பெரியவர். நீ கூட்டு போயிட்டு வா மித்ரன். சரிம்மா. நானே எதிர்பார்க்கல சார். நீங்க சொன்ன மாதிரியே தான் எனக்கு அங்க ஷாக் இருந்துச்சு. இசை அக்காவோட ஹஸ்பண்ட் எஸ்எம் காலேஜோட சேர்மன் எனக்கு இப்பதான் தெரியும். அதான் சொன்னேன்ல, நீ டம்மி பீசன் எடை போடுறவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? அப்புறம் எனக்கு ஸ்காலர்ஷிப்லயே அட்மிஷன் கிடைச்சிட்டு. ஒரே ஜாலி தான். ஸ்காலர்ஷிப்ல அட்மிஷன் கிடைச்சதுக்கு நீங்க தான் காரணம். நானா? என்ன படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு நான் மட்டும் யூனிவர்சிட்டில ரேங்க் வாங்காம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அட்மிஷன் கிடைச்சிருக்கும். ஆனா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்காது. அதுக்கு காரணம் நீங்க தானே. அதான் அட்மிஷன் கிடைச்ச கையோட உங்களை பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். நீங்க இல்லனா இப்போ இந்த வித்யாவை பார்க்கவே முடியாது. அப்புறம் அதிசன், சண்டே வெளியே கூட்டு போலாம் நீங்க. ஆனா உங்களுக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட லீவு போட்டுட்டு என்ன வெளியே கூட்டு போனீங்களா? வித்யா செம்ம ஹாப்பி. அதெல்லாம் எல்லாத்துக்கும் மொத்தமா தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஆமா சார், என் வாழ்க்கைக்கும் நீங்க ரொம்ப முக்கியமானவர் தானே. சோ அதான் அட்மிஷன் ஸ்காலர்ஷிப்ல கிடைச்சதா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்துட்டேன். பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு. சோ வாழ்க்கையிலயும் உன் வாழ்க்கைக்கும் நான் ரொம்ப முக்கியம். ஆமா சார், நீங்க தானே எனக்கு எல்லாம். ஆதி, ஏன் அனாமிகா, நீ எப்ப வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது.
ஓ அப்படியா, சரி சரி. என்னைக்கு காலேஜ் ஓப்பனிங்? நெக்ஸ்ட் வீக். ஆதித்யா, என்னையா பேசிட்டு நிக்கிறேன்ல? நானும் தான் கூப்பிட்டுட்டே நிக்கிறேன். என்ன அது என்ன அவகிட்ட மட்டும் ஜாலியா பேசுறீங்க, என்கிட்ட மட்டும் எரிஞ்சு விடுறீங்க? உனக்கு அப்படி தோணுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, இவன் என்ன மேல உட்கார்ந்து உங்கள்ட்ட பேசிட்டு நிக்கிறான், நீங்க ஷர்ட் கூட போடாம நிக்கிறீங்க? அது வந்துக்கா, ஆக்சுவலா அவர் ஷர்ட் போடுறதுக்காக தான் போனாரு. என்ன பார்த்தாரா, அப்புறம் ஷர்ட் போடணும்ன்றதே மறந்துட்டாரு. என்ன சார்? ம் ஏ திவ்யா, ஒரு ஆம்பளை இப்படி நிக்காரு, நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஐயோ, நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதுங்க, பாக்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆதி, என்ன? இவன் இங்க என்ன பண்றா? அவ இப்படி உட்கார்ந்திருக்கா, நீங்க இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது போறவங்க வரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? நாங்களே கவலைப்படல. சரி, இவங்க என்ன பண்றா? அவ திவ்யாவை கூட்டு போறதுக்காக வந்தா. அப்ப திவ்யா எங்க? திவ்யா வீட்டுக்கு போயிட்டா. அப்போ வித்யா? வித்யா என் கூட பேசிட்டு இருக்கா. அவ திவ்யாவை கூட்டு போறதுக்காக தானே வந்தா. திவ்யா தான் கிளம்பிட்டாளா? அப்ப இவ என்ன பண்றா? அதாம்மா அவ என் கூட பேசிட்டு இருக்கா. அப்ப திவ்யாவை கூட்டு போறதுக்காக வந்தான்னு சொன்னீங்க. ஆமா, திவ்யாவை கூட்டு போறதுக்காக வந்தா. என்ன பார்த்தா அதான் என் கூட பேசிட்டு இருக்கா. அதான் திவ்யா போயிட்டாளா? திவ்யாவை கூட்டு போறதுக்காக வந்ததுனால என்ன பார்த்தா என் கூட பேசிட்டு இருக்கா, அவ்வளவுதான். சிம்பிள். இதுல எதுக்கு இவ்ளோ கேள்வி? நாம எங்க விட்டோம்? அதான் சார், என் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெறுப்பேத்திரியா? நான் வெறுப்பேத்தினா எப்படி இருக்கணும் உனக்கு காமிக்கிறேன்டி. வா மித்ரா, தாத்தாவை பார்த்துட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடலானே. அடிச்சிருவேன். அத்தனை கூப்பிட இல்ல, நீ நான் தான் அவகிட்ட மித்ரன் கூப்பிட்டா போதும்னு சொல்லிருக்கேன். இருந்தாலும் முரண் ஒண்ணு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ தான் அழகா இருக்க. சரி போலாம். தாத்தா ஏதாவது வெளியே போனாலும் போயிருவாங்க. சரிண்ணே. என்ன, எங்க பட்டுக்குட்டிக்கு பெரிய தாத்தாக்கு ஞாபகம் இப்பதான் வந்திருக்கு போல. இந்த தாத்தனை விட்டுட்டு போயிட்ட பாத்தியா? போலாம். தாத்தா செல்லு. இவர் இங்க என்ன பண்றாரு? அட பாப்பா குரு, இது இசை வீட்டுக்காரர். இப்பதான் தாத்தா பாக்குறோம். ஆனா இனியா போன்லயே சொல்லிட்டா, அவர் வந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டா. டாக்டர் மித்ரன். ஓ, உங்களுக்கு என்ன முன்னமே தெரியுமா? நீங்க சென்னையில இருக்கக்கூடிய மித்ரன் ஹாஸ்பிட்டலோட எம்டி தானே? டாக்டர் மித்ரன். நான் தான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க சென்னையில தானே இருந்தீங்க. இந்த வீட்டு பொண்ணு மதுமிதாவை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சோ மதுமிதா ஹஸ்பண்ட் தான் நான் இங்க வர்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. என்னப்பா தங்கச்சியை கூட்டு வரலையா? வந்தாலே. மித்ரா. வணக்கம் தாத்தா. வெளிய இருக்க துளசி மாடம் அழகா இருக்கு. அத கவனிச்சிட்டு இருந்ததே உங்க அண்ணிதாமா. நிஜமாவே அழகா இருக்கு தாத்தா. அம்மாடி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது இசை, என் பேத்தி, என் பொண்ணுக்கு மகா. பக்கத்துல நிக்கிறவரு அவளோட வீட்டுக்காரரு. அவர் பேரு குரு. என்ன தாத்தா கவனிக்கல, என்ன சொன்னீங்க? என் பேத்தியோட வீட்டுக்காரர் குருன்னு சொன்னேன்.